ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் 1.5 கப் சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துருக்குங்க. 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்குங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி கொடுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ போல் மட்டன் எடுத்துருக்குங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேங்காய் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்குங்க. அது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் வந்து 1/2 மூடி தான் சேர்த்துக்கலாங்க. அந்த சூட்லேயே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இது நம்ம வந்து பாரம்பரியமாக செய்கிற மட்டன் கிரேவிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, மட்டன் மசாலா 2 ஸ்பூன். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மட்டன் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுக்கலாங்க அடி பிடிக்காம. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுங்க. இது 10 நிமிஷம் போல் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாங்க. நல்லா பிரட்டி கொடுங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கிரேவி தான் செய்கிறேன். நான் 1 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க. சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி தயாராகிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் அம்மாவோட கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, அந்த டேஸ்ட்டே தனி தாங்க. அம்மா சொல்லி கொடுத்த கிரேவிங்க